சீன் வரையேன். அழகா வரைவா அசிங்கமா வரைவா? ஓ இஷ்டம், உனக்கு எது பிடிக்குதோ அப்படியே பண்ணு. அழகானா சீக்கிரம் வந்துடுவேன், அசிங்கமான கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்லையா? ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. சரி பரவாயில்ல, வர. என்ன சித்தி, ஏன் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்குதான் ஆள் இருக்குல்ல. எல்லாத்துக்குமே ஆள் இருந்தா அப்புறம் எனக்கு என்னதான் வேலை? இது முதல்ல கொடுங்க. நீங்க சமையல் வேலையை கவனிங்க. எனக்கு பாட்டி சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. ஐயோ, சமையல்லாம் எனக்கு பெருசா வராதுமா. அது தவிர வேற ஏதாவது சொல்லு, நான் கண்டிப்பா உனக்கு பண்றேன். சித்தி, நீங்க நேகாவையும் சித்தப்பாவையும் நல்லா பாத்துக்கோங்க, அதுவே போதும். வாங்க. ஈயம்பித்தாளிக்கு பேரிச்சம்பழம், ஈயம்பித்தாளிக்கு பேரிச்சம்பழம், ஈயம்பித்தாளிக்கு பேரிச்சம்பழம். நல்ல பிசினஸ் தாங்க. எப்போ இந்த ஞான உதயம் எல்லாம் பிறந்துச்சு உங்களுக்கு? அந்த ஞான உதயம் எல்லாம் எனக்கு பிறக்கும் போதுல இருந்தே இருந்துச்சு. என்ன ஒண்ணு, நான் உன்னை கல்யாணம் பண்ணல, அப்பத்துல இருந்து ஜஸ்ட் டோட்டலா எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஏகத்தாளத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னமோ ஈயம் பித்தல நீங்களே, என்னங்க அது? அது ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம ஒரு பெரிய பங்களாவுல இருந்தோம் இல்லையா, அப்ப அந்த காஸ்ட்லி கிச்சன்ஸ்ல ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அதையெல்லாம் ஈயம் பித்தாளிக்கு போட்டுட்டு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன். அதைத்தான் ஒரு டைப்பா சிம்பாலிக்கா சொன்னேன். பேரிச்சம்பழம் அத வரும்போதே சாப்பிட்டுட்டேன். சித்தப்பா, நீங்க எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கீங்க. உங்க ஹியூமன் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் கூடவே பிறந்ததுமா. கிருஷ்ணா, பிறக்கும் போது நம்ம அழறோம், போகும்போது நமக்காக 4 பேர் அழுகுறாங்க. அட, வாழும் போது எதுக்காக அழுவணும்? அதனாலதான் நான் எதுக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சிரிக்கலாம், தப்பில்ல. ஆனா எப்பவும் சிரிச்சா வாழ்க்கை சிரிப்பா சிரிச்சு போயிடும் சித்தப்பா. நல்லா சொல்லு கிருஷ்ணா, அப்பவாது அவருக்கு மண்டையில உரைக்கட்டும். கிருஷ்ணா, இப்ப நீ என்னமா சொல்ல வர்ற? இது வரைக்கும் எதுலயுமே ஒட்டாம இருந்துட்டீங்க, இனிமேலும் அப்படி இருக்க கூடாது. ஏதாவது ஒரு லட்சியம் வேணும். இப்ப உங்க லட்சியம் என்ன? சவால் விட்டுட்டு வந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும். நீங்க என் கூட இருக்கீங்க, அதுல எந்த குறையும் வராது. அப்புறம் எந்த பணம் இருக்குன்னு அவன் திமிரா பேசினானோ, அந்த பணம் இல்லாம அவன் எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்ல அவன் நிக்கணும். நிக்க வைங்க சித்தப்பா. அவனால ஏற்பட்ட பாதிப்புகள் நம்ம 2 குடும்பத்துக்கும் வேற வேறையே தவிர, ஆனா நம்ம 2 பேரோட எதிரி அவன்தான். நம்ம 2 பேரோட லட்சியமும் ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஆனா என் லட்சியத்தை அடையறதுக்கு உங்க உதவி முழுசா எனக்கு வேணும். அது உனக்கு கண்டிப்பா உண்டு கிருஷ்ணா. நான் உயிரா நினைக்கிற என் குழந்தை உயிரை காப்பாத்தினவ நீ. அப்படிப்பட்ட உனக்கு உதவி செய்யறதுல என் உயிரை போனாலும் பரவாயில்லமா, நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன் கிருஷ்ணா. இது சத்தியம். நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஹலோ சார். ஹலோ, வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. வழக்கமா நான் தான் உங்களை தேடி வருவேன். இன்னைக்கு நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு சார். ஸ்ரீமதி கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். அந்த கேஸ் விஷயமா நான் தானே சார் உங்களை தொந்தரவு பண்ணுவேன். இப்போ வழியை நீங்களே வந்திருக்கீங்கன்னா குற்றத்தை ஒத்துக்க வந்திருக்கீங்களா? நல்ல விஷயம்தான். சொல்லுங்க, பாடியை எங்க மறைச்சிங்க? சார், என் மேல சந்தேகப்பட்டு என்ன குற்றவாளியா பாக்குறீங்களா? உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? எந்த தடையுமே இல்லாம இருக்கு சார். நீங்க குற்றவாளி இல்லைன்னா வேற யாரு? நீங்க சொல்லுங்க சார். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சொல்ல வந்தது சொல்லவே விட மாட்டேங்கிறீங்களா? சரி சொல்லுங்க சார். நீங்க காணா போனதா நினைக்கிற அந்த ஸ்ரீமதியை நான் நேர்ல பார்த்தேன். என்னது? நேர்ல பாத்தீங்களா? எங்க? சார், இந்தோனேஷியா தீவுல. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? சார், நான் ஃபேமிலியோட டூர் போயிருந்தேன். சரி, இந்தோனேஷியாவில் அவங்க எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த அட்ரஸ் கொடுங்க. சாரி சார், அந்த அட்ரஸ் எனக்கு தெரியாது. சார், அட்ரஸ் இல்லாம வெளிநாட்டுல எங்கன்னு போய் தேடுறது? நீங்க சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? சார், இப்படி கேட்டா நான் என்ன சார் சொல்றது? நான் அவங்கள பார்த்தது சத்தியம். சத்தியம் எல்லாம் சட்டத்தில் செல்லுபடி ஆகுமா? சாட்சி தான் செல்லுபடி ஆகும். எனக்கு ஒரு டவுட். இந்த கேஸ்ல இருந்து உங்களை நான் ரிலீவ் பண்ணுங்கிறதுக்காக அவங்க உயிரோட இருக்காங்கன்னு கதை விடுறீங்களா? சார், என்ன சார், அப்படிலாம் இல்லை சார். அவங்கள நேர்ல பார்த்து நான் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னா
அதாவது அவங்க காணாம போனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா தான் உங்களை நான் ரிலீவ் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க எங்க கஸ்டடியில் இல்லாத ஒரு குற்றவாளி தான். புரியுதா சார்? நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க சார். அது உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. சார் நான் எதுவுமே பண்ணல சார். அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்தது தான் பெரிய தப்பு. நீங்க நினைச்சா எனக்கு பெரிய உதவி செய்ய முடியும். அந்த நாட்டு போலீஸ் கிட்ட பேசி அவங்க போட்டோவை கொடுத்து எப்படியாவது தேட சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். ஏன் சார், அது என்ன பக்கத்து ஏரியா ஸ்டேஷனா டக்குன்னு போனை போட்டு பேசுறதுக்கு? இல்ல இமெயில்ல போட்டோ அனுப்பி கண்டுபிடிக்கிறதுக்கு? அது வெளிநாடு சார். அதுவும் நீங்க சொல்ற தீவு டூரிஸ்ட் பிளேஸ். அவங்க கிட்ட போட்டோ அனுப்பி தேடுங்கன்னா உடனே செஞ்சிருவாங்களா? சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை எப்படியாவது சரி பண்ணணும்னு பார்க்குறேன். நீங்க தான் சார் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும், ப்ளீஸ். சரி, என்னால முடிஞ்சதை நான் செஞ்சு பார்க்குறேன். அவங்கள பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். ஆனா எனக்கு என்னமோ அவங்க சென்னைக்கு கூட வந்திருக்கலாம்னு தோணுது. என்ன சார், நீங்களே எல்லாம் ஒரு யோகத்துல சொல்றீங்களா? அவங்க உயிரோட இருந்தா ஏன் சார் தலைமறைவா இருக்கணும்? அதான் சார் தெரியல. ஏன் அதுக்கு உங்க யூகத்துல எதுவும் தோணலையா? சார் நான் அவங்கள மீட் பண்ணி பேச முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்க பேர் ஸ்ரீமதி இல்லை, ருத்ரா ஃப்ரம் லண்டன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு 100% ஷுவர் சார் அவங்க ஸ்ரீமதி தான் சார். பட் என்கிட்ட எதுக்காக பேரை மாற்றி இப்படி ஊரை மாற்றி சொன்னாங்கன்னு தான் எனக்கு புரியல சார். பட் அவங்க பிஸ்னஸ் பூரா இப்போ அவங்க தம்பி அருண் தான் பார்த்துக்கிறாரு. ஒருவேளை சார் பிரதர் அருணை ஃபாலோ பண்ணால் அவங்கள பற்றி தகவல் கிடைக்க சான்சஸ் இருக்கு. சரிங்க சார், நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. இந்தாங்க குடிங்க. இல்லையா? ஏமா, கிராமத்துல இருந்து எங்களை வர சொன்னீங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாட்டு பேசாம நிக்கிறீங்க. என்ன விஷயம்னு சொன்னா தானமா எங்களுக்கு புரியும். என்ன விஷயமா? என்ன இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? யோ, என்ன இப்படி பேசுறாங்க? என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா புரியல? ஊருக்கு நல்லது பண்ணணும்னு வந்தா அப்படியே விட்டுட்டீங்க. உங்க ஊர்ல சகல வசதியோட தர்ம ஆஸ்பத்திரி வர்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எப்படிமா விருப்பம் இல்லாம போவோம்? ஊர்ல குப்பை இருந்தால அவன் தேங்காய் பறிக்கிறதுக்காக தென்னை மரத்து மேலே ஏறினான். மட்டை வழிக்கு கீழே விழுந்துட்டான். மண்டையில் அடிபட்டு அவனுக்கு உயிர் போகிற நிலைமை. நம்ம ஊரில் ஆஸ்பத்திரி இருந்துன்னு வச்சுங்க, அவனை எப்படியாவது பிழைக்க வச்சிருக்கலாம். பாவம், செத்து போயிட்டான். நீ கேட்ட நேரத்திலேயே விஸ்வநாதன் நிலத்தை கொடுத்துருந்தாருன்னா இந்நேரம் ஆஸ்பத்திரி முக்காவாசி முடிஞ்சிருக்குமேமா. நாங்க என்ன பண்ணிட்டோம்? அவர் நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணிட்டு இருக்காரா? அவர் மட்டும் இல்ல, நீங்களும் தான் காரணம். என்னம்மா சொல்ற? நாங்க என்ன தப்புன்னா? என்னங்க பேசுறீங்க? நிலம் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கட்டத்துக்கு வேணும்னு வாங்குறத விட்டுட்டு முட்டாள்தனமா அவர் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டீங்க. அந்த ஆள் இதாண்டா சாக்குன்னு சொல்லி அவர் தங்கச்சி வீட்டுல உட்காந்து டாரா போட்டுட்டு இருக்காரு. நீங்களும் ஆள் இல்ல நிலம் கொடுக்கலன்னு கையை வச்சுட்டு ஊர்லயே உட்காந்துட்டீங்க. சரிம்மா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? உங்க ஊர் நல்லதுக்காக எல்லாமே நானே சொல்லி கொடுக்க முடியுமா? நேரா பாரதி வீட்டுக்கு போங்க, அந்த ஆள் கிட்ட போய் கேளுங்க. ஏமா, எங்களை தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு நிலம் கொடுக்கணும்னு அவர் கேட்டா நாங்க என்ன சொல்றது? ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம்னு சொன்னோம், ஒதுக்கி வச்சோமா? இல்ல இல்ல, நீங்க பாட்டுக்கு உடனே கிளம்பி வந்துட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா அப்படின்னு கேளுங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நிலத்தை கொடுக்கற விஷயத்தை விட அந்த ஆளுக்கு முக்கியம் தான் பொண்ணை எப்படியாவது தங்கச்சி புள்ள ராஜேஷ்க்கு கட்டி வச்சிடணும். அதுக்கு தான் அங்க வந்து அவங்க டேரா போட்டுட்டு இருக்காங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு நீங்களே அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணிட்டீங்க. அப்படியா விஷயம்? என்னங்க இது பயங்கரமான ஆளா இருக்கா? பின்ன நீங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சத அந்த ஆளு எப்படி தந்திரமா பயன்படுத்திட்டாருன்னு பாத்தீங்களா? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க முதல்ல மோர் குடிங்க.
நம்ம கேக்குற நிலத்துல பாரதிக்கும் பங்கு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் அந்த நிலம் கிடைக்கும். அது எங்களுக்கும் தெரியுமா? இந்த ஆளு சரின்னு சொன்னா அந்த அம்மாவும் கையெழுத்து போட்டு நிலத்தை கொடுக்க போகுது. அதான் இல்ல, உங்களுக்கு நிலம் கிடைக்காம போனதுக்கு காரணமே பாரதி தான். பாரதியா? நீங்க விஸ்வநாதனை நிலம் கேட்டீங்கல்ல, அந்த ஆளு தங்கச்சி பாரதிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு. விஸ்வநாதன் கிட்ட கொடுக்க முடியாதுன்னு பாரதி சொன்னதுனால தான் விஸ்வநாதன் உங்ககிட்ட நிலம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. நீங்க அவரை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதா சொன்னீங்க. அதையே துருப்பு சீட்டா பயன்படுத்தி தங்கச்சி வீட்டில் வந்து ஒரே அடியா உக்காரதா பிளான் போட்டான். அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? பாத்தி ஐயா, என்ன ஊரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த அம்மா பாடுபடுறாங்க. அந்த பைய விஸ்வநாதன் தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். யோ, முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சிட்டான் ஐயா. மறப்பான் ஐயா, மறப்பான். அம்மா, என்ன ஆனாலும் சரி, அந்த நிலத்தை நாம வாங்குறோம். இல்ல புட்டுக்குறோம். புடிங்க ஆஸ்பத்திரி கட்டுறேன் ஐயா. கட்டுறோம். எந்த பயலாவது குறுக்க வந்து தடுத்தா அவனை வெட்டுறோம். உங்க கோவத்தை அப்படியே அங்க போய் காட்டுங்க. அப்பதான் ஒரு முடிவு வரும். சரிம்மா, நாங்க வரோம். வர்றோம்மா. கிருஷ்ணா, நீ நினைச்சது அப்படியே நடக்குது பத்தியா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன மிஸ்டர், ஒரு கேஸ் இத்தனை மாசம் பெண்டிங்கா போனா டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கேவலன்றது தெரியுமா தெரியாதா? சார் எதை பத்தி? ஸ்ரீமதி கேஸை பத்தி தான் கேட்குறேன். அந்த கேஸுக்காகத்தானே கொடைக்கானல்ல இருந்து உங்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பன் பண்ண கேஸை க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. மலைப்பகுதியில் எந்த வசதியும் கிடைச்சிருக்காது. சிட்டியில எல்லா வசதியும் கிடைச்சதுனால இங்கேயே செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸருங்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. இந்த கேஸ் பெண்டிங் ஆனதை பத்தி மேலிடத்துல இருந்து எவ்வளவு பிரஷர் வருது தெரியுமா? அந்த ராம கண்காணிக்கிறீங்களா இல்லையா? இந்த கேஸ் விஷயமா யாரையும் விசாரிச்சீங்களா? சார் இந்த கேஸை பத்தி பல ஆங்கில இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சார். சமீபத்தில் கூட ராம் என்ன வந்து மீட் பண்ணார் சார். ராமு உங்களை மீட் பண்ணாரா? ஆமாம் சார். ஸ்ரீமதி இந்தோனேஷியாவில் பார்த்ததா சொல்றாரு சார். ஆனால் அவங்க பேர் ருத்ரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கதா சொல்றாரு சார். ராமு ஏதாவது கதை விட்டாரா? அப்படி எதுவும் தெரியல சார். அப்படின்னா இவ்வளவு சொத்தையும் விட்டுட்டு அந்த அம்மா ஏன் அந்த தீவுல போய் இருக்கணும்? அதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு சார். இந்த கேஸ் அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சு அவங்களே ஒரு என்கொயரி பண்ண சொல்லி பார்க்கலாமா சார்? உடனே இதை பத்தி எம்பசிக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பா லெட்டர் அனுப்புங்க. அங்கிருந்து நமக்கு பதில் வந்ததும் ஸ்ரீமதியை பத்தி ஃபுல் டீடைல்ஸையும் கேதர் பண்ணுங்க. இந்த வேலையாச்சும் ஒழுங்கா செய்யுங்க. ஒருவேளை அந்த நாட்டில் அதே அட்ரஸ்ல அவங்க இருந்தா ஓகே, இல்லைன்னா கஷ்டம்தான். இது உடனே நடக்கிற வேலை இல்லை. ஒரு 2-3 மாசமாவது ஆகும். அதனால வேற ஏதாவது ஒரு ரூட்ல தான் ட்ரை பண்ணணும். சரிங்க சார். அவங்க தம்பி சும்மா இல்லாம கேபிஎஸ் கார்பஸ் மூலமா மனு மேல மனு போட்டுக்கிட்டு இருக்காரு. கோர்ட்ல இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் மேல லெட்டரா வந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீமதி கேஸ்ல குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சு கோர்ட்ல எப்ப ப்ரொடியூஸ் பண்ண போறீங்கன்னு பதில் சொல்ல முடியாம வாய்தா மேல வாய்தாவா வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்த பத்திரிகையில வேற கிளிகளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் போலீஸ் தூங்குதா என்னன்னு கேக்குறாங்கய்யா. இதை கேட்டு என்னால நிம்மதியா தூங்க முடியலையா? உனக்கனையா நீ நிம்மதியா தூங்குற? இல்ல சார். நாமளும் மனுஷங்க தானையா? மந்திரவாதியா இல்ல கடவுளா? ஏதாவது துப்பு கிடைச்சா தானே நம்ம நிம்மதியா தூங்க முடியும். எதுவுமே கிடைக்கலன்னா எப்படி? அந்த ராமு ஒரு விஷயம் சொன்னார் சார். என்ன? அந்த அம்மாவோட மொத்த பிசினஸ் அவங்க தம்பி அருண் தான் பாத்துக்கிட்டு இருக்கதா சொன்னார் சார். அவரை ஃபாலோ பண்ணா அவங்க அக்கா இருக்கிற இடம் தெரியும் சொன்னார் சார். அவர் சொல்றதும் சரிதானே. நீங்க தான் கரெக்டா ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணும். அவனை வாட்ச் பண்ணுங்கய்யா. எஸ் சார். அக்கா இவ்வளவு நாளா காணாம போயிருக்காங்க. அவனுடைய ரியாக்ஷன் என்ன? இல்ல ஒருவேளை அவன் சொத்துக்காக அவனே அக்காவை ஏதாவது பண்ணிட்டு எங்க அக்காவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போனானான்னு பல விதத்துல நீங்க யோசிங்க. இமிடியேட்டா அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் அவன் கிட்ட போக வேண்டாம். ஓகே சார். ஏன்னா பெரிய இடம். தூரத்துல இருந்தே வாட்ச் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த கேஸ் கிளியர் ஆகணும். நீ என்ன பண்ற? ஒரு டீமை கூட்டிக்கிட்டு கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு பிடிங்க. ஓகே ஓகே, நீங்க இப்ப கிளம்புங்க. தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். ஏமூச்சு அண்டையில கிருங்குடே, ஒன்னல பார்க்க கிருங்குடே, கிட்டையில வந்தா சுருங்குடே, டருங்குடே. ஐயோ,
எரும மாடு அறிவில்ல உனக்கு. கட்டில் இப்படி குதிக்கிற? என்ன ஆகும் கட்டில்? ஏன் உனக்கு அறிவில்ல? ஒன்னு போட்டனா? ஓய், என்னையே எது பேசுறியா நீ? சின்ன குழந்தைன்னு பார்த்தா இப்படி பண்றியே. என்ன பண்ண நானு? ஓய், என்ன கை பிடிக்கிற? ஓவரா பேசுற நீ. விடு கையா. ஏய், எனக்கே அழகு காட்டுறியா? கீழே உட்காரு. ஆடாம கொள்ளாம இருக்கணும். உட்கார்லன்னா உதப்பேன். முடியாது. என்ன செய்வ? திமிரா? ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார போறியா இல்லையா நீ? முடியாது. முடியாதா? ஒழுங்கா உட்காருன்னு சொல்றேன்ல. ஹோம்வொர்க் இருந்தா உட்காந்து பண்ணேன்டி. ஒழுங்கா பண்ணேன்டி. ஏன்டி இப்படி குதிக்கிற? ஏன் கால்ல நான் குதிப்பேன். ஏய், ஒழுங்கா உட்காருன்னு சொல்றேன்ல. முடியாது முடியாது முடியாது. வாய பாரு, வண்ணம் ஜாலி மாதிரி. வாய பாரு, மூஞ்சூர் மாதிரி. எது பேசுனா வாயிலே அடிப்பேன். என்னால சும்மா இருக்க முடியாது. எனக்கு போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னா எதையாவது பண்ணி விளையாடு. நான் விளையாடல, நான் வரல. ஏண்டி குரங்கு மாதிரி பண்ற? சேட்டை பண்ண அப்படியே போடுவேன். என்ன அடிப்பே நீ? என்ன அடிப்பே நீ? ஐயோ, இவ கூட பெரிய தொந்தரவா போச்சு. ஐயோ, உங்கிட்ட பெரிய தொந்தரவா போச்சு. ஏய், வாய் மூடுறி. ஏய், வாய் மூடுறி. வாடி போடி நான் சொல்றேன். நீ வாடி போடி நான் சொல்றேன். சரியான அருந்த வாளு. சரியான அந்த வாளு. இதுகிட்ட பேச முடியாதும்மா. உன்கிட்ட பேச முடியாதும்மா. சே, எப்படி பெத்து போட்டிருக்கா பாரு. சே, உன்னை எப்படி பெத்து போடுறாங்களோ. இந்த வாயை வச்சுக்கிட்டு எவ்வளவு இம்சை. ஆழாக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன பாடுபடுத்துது பா. போறேன். நீ காலை வச்சு பேச்சிட்டு போகுது அம்மா. வீட்டுக்குள்ள வந்த உடனே காலை வச்சு மிதிச்சிட்டு போகுது. இவளை சும்மா விடக்கூடாது. இவளை இப்படியே விட்டா சரியா வராது. அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். நான் யாருன்னு காட்டுறேன். நம்ம பார்த்தது யாரா இருக்கும்? ஏன்டா இங்க வந்த? உன்னை யார இங்க வர சொன்னா? ஆனா கண்டிப்பா அவன் சாதாரணமானவன் இல்ல. நீ தான் புத்திசாலின்னு நினைக்காத. எதிரிங்களும் புத்திசாலிங்க தான். இப்ப அவனை எங்கன்னு தேடுறது? இனிமே நானே இங்க வர மாட்டேன். இடத்த மாத்தி ஆகணும். நிச்சயமா குழந்தை அவன் தான் கடத்திருக்கான். தலைவா, போன தடவை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு தப்பிச்சிடுச்சு. கையில கிடைச்ச அவனை மிஸ் பண்ணிட்டோமே. பெரிய இடத்துல கை வச்சிருக்கோம். நோண்டாம விட மாட்டாங்க. அண்ணா நிறுத்துங்க. அவனே தான். ஆனா தனியா இருக்கானே. கூட இருந்த காணோம். அண்ணா சீக்கிரம் மொபைல் எடுத்து கொடுங்க. சீக்கிரம் வண்டி எடுங்க, சீக்கிரம். எங்க போறான்னு தெரியலையே. இவன் யாரா இருக்கும்? எதுக்கா கீர்த்தனவை கடத்தினா? எதிரியோட எதிரி நமக்கு நண்பன்னு நினைச்சோம். ஆனா குழந்தைய கடத்துற அளவுக்கு போறான்னா இவன் ரொம்ப மோசமானவனா தான் இருப்பான்.